இந்த குத்துபாவினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் ஒருவனை தக்வா செய்து கொள்ளுமாறும் அவனுடைய கடமைகளை வாழ்வில் எடுத்து நடக்குமாறும் அவனுடைய தடைகளை தவிர்ந்து கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் இருக்கின்ற இந்த மாதம் அமல்களின் வசந்த காலம். நமது ஈமானிலே ஆன்மீக வெளிச்சத்தை உருவாக்கக்கூடிய காலம். அல்லாஹ்வோடு நமக்கான உறவை பலப்படுத்தக்கூடிய காலம். அந்த வகையில் இந்த ரமலான் நமக்கு கிடைத்த அரிய சந்தர்ப்பமாகும். எதிர்வரக்கூடிய ரமலானில் நாம் இருப்போமா இல்லையா என்ற உத்தரவாதம் இல்லை. எனவே இந்த ரமலான் நமக்கு இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருளின் ஒரு முக்கிய வடிவம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தை நாம் பயன்படுத்தி இந்த ரமலானுடைய அது எதிர்பார்க்கின்ற அனைத்து விடயங்களையும் மிக நேர்த்தியாகவும் கனகச்சிதமாகவும் நாம் செய்து அல்லாஹ்வினுடைய சிறந்த அடியார்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் மனிதர்கள் என்ற வகையில் பாவங்களை விட்டும் விதிவிலக்கானவர்கள் அல்ல. அதனால் நமது பாவக்கரைகளை பரிசுத்தப்படுத்தி எங்களை ஈமானிலே புடம்போட்டு எங்களை நல்லவர்களாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு அமலாக இந்த ரமலானுடைய நோன்பு என்ற கடமை இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, இதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய வருகை தொடர்பாகவும் அதனுடைய முக்கியத்துவம் சார்ந்தும் பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள். ரமலானுடைய காலத்தில் ஒருவர் தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடாமல் இதர காலங்களை போன்று இந்த காலத்தை கழிப்பாரையானால் அவருக்கு அல்லாஹ்வினுடைய சாபம் ஏற்படட்டும் என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த பிரார்த்தனைக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸ்களில் காண முடிகிறது. எனவே இந்த சந்தர்ப்பம் நமது வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த சந்தர்ப்பமாக அமைத்து கொள்ள வேண்டும். பொதுவாக மனித வாழ்க்கை என்பது நேரங்களோடு பின்னி பிணைக்கப்பட்ட ஒன்றாகும். நமது வாழ்க்கையில் நகருகின்ற ஒவ்வொரு வினாடிகளும் ஒரு மூமினை பொறுத்தவரைக்கும் பயன் நிறைந்ததாக அந்த நிமிடங்களை வினாடிகளை அமைத்து கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கையில் கழிகின்ற நிமிடங்களும் வினாடிகளும் மீண்டும் ஒரு முறை திருப்பி வராத ஒன்றாக இருக்கிறது. அதனால் இருக்கின்ற காலங்களில் அல்லாஹ் நமக்கு தந்த ஆயுளை அவனுடைய அற வழியில் நாம் செலவு செய்து நல்லவர்களாக எங்களை நாங்கள் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இந்த விடயத்தில் சஹாபாக்கள் மிகவும் முன் உதாரணமாக திகழ்ந்திருக்கிறார்கள். நமது வாழ்க்கைக்கு அவர்களிலே இருந்து அவருடைய வாழ்க்கை வரலாற்று புத்தகங்களிலே இருந்து நிறைய மாற்றத்துக்கான செய்திகளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். இம்ரான் பின் ஹுசைன் என்ற ஒரு நபித்தோழர், அவர்கள் 30 வருட காலமாக மூல நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு நிலையை அவர்கள் அடைந்தார்கள். அந்த கட்டத்தில் அவர்கள் அடிக்கடி அவர்களுடைய காதுக்கு ஒரு சலாம் சொல்லுகின்ற சத்தம் கேட்கும். யார் அந்த சலாம் சொல்லக்கூடியவர்கள் என்றால் வானவர்கள். வானவர்கள் வந்து அவளுக்கு சலாம் சொல்லுவார்கள். சில காலங்களுக்கு பின்னால் அவர்கள் அந்த நோயினுடைய உச்சகட்டத்தை அடைந்த நேரத்தில் அந்த நோக்கி அவர்கள் மருத்துவம் செய்ய ஆரம்பித்தார்கள். அவங்க மருத்துவம் செய்ய ஆரம்பித்ததன் பின்னணியில் அவர்களுக்கு கேட்கின்ற அந்த சலாம் நிறுத்தப்பட்டு விட்டது. உடனே அவர்கள் மீண்டும் தனக்கு ஏற்பட்ட அந்த நோக்கி மருத்துவம் செய்வதை கைவிட்டார்கள். மீண்டும் அந்த சலாம் அவங்களுக்கு கேட்கக்கூடிய நிலை உருவானது.
இந்த சம்பவத்தில் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தனக்கு ஏற்பட்ட அந்த நோயை 30 வருடங்களுக்கு மேலால் அந்த நோயின் மூலமாக மிகப்பெரிய வேதனையை சம்பாதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த கட்டங்களில் வானவர்கள் வந்து அவர்களுக்கு சலாம் சொல்லுவார்கள். வானவர்களின் சலாம் என்பது சாதாரணமான சலாம் கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து, உங்கள் மீது அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் அருளும் பரக்கத்தும் நிலவட்டும் என்று வானவர்கள் பிரார்த்தனை செய்தால் நிச்சயம் அந்த பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. எனவே அந்த வானவர்களின் பிரார்த்தனையை அடைந்து கொள்வதற்காக தனக்கு ஏற்பட்ட நோய்க்கு நிவாரணம் செய்வதை கூட அவர்கள் தள்ளி போட்டார்கள் என்றால் உண்மையில் அந்த நன்மையை அடைந்து கொள்கின்ற சந்தர்ப்பத்தை எப்படி தனக்கு லாபகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் என்பதை அந்த வரலாற்று தகவல் நமக்கு மிக அழகான செய்தியை கூறுகிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, நோன்பாளிகளே, நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் நல்ல அமல்களினால் அது அலங்கரிக்கப்பட வேண்டும், நன்மைகளினால் அந்த நேரங்கள் நிரப்பப்பட வேண்டும். இதுதான் ஒரு மூமினுடைய இலக்காகவும் அவனுடைய பிரதான நோக்கமாகவும் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ற ஒரு நபித்தோழர், அவர்கள் குடும்பம் இல்லாதவர்கள், அவர்களோடு இணைந்து இன்னும் 3 நபித்தோழர்கள், அவர்களோடு இணைந்து 3 நபித்தோழர்கள், திண்ணை தோழர்கள் என்று சொல்லுவார்கள். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசலில் தான் உறங்குவார்கள், தங்குவார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வாழக்கூடியவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி தங்கக்கூடியவர்களுக்கு ஆட்டிலே இருந்து பாலை கறந்து அவர்களுக்கு பரிமாறுவார்கள். இந்த அடிப்படையில் நபிகளாரோடு சேர்த்து 4 பேர், அந்த 3 சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும் இணைந்து 4 பேர்கள். ஒரு தடவை ரசூலுல்லாஹ் அந்த ஆட்டிலே இருந்து பாலை கறந்து 4 பேருக்கும் ஏற்ற மாதிரி அந்த பாலை பங்கிட்டு பள்ளிவாசலை வைத்து விட்டார்கள். அன்றைய இரவு நபி அவர்கள் சுபகு தொழுகைக்காக வேண்டி பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். வந்து சலாம் சொல்லுகின்ற நேரத்திலே நபிகளாரின் சலாம் எப்படி இருக்கும் என்றால், ஆழமாக உறக்கத்தில் உள்ளவர் விழித்துக் கொள்ளவும் மாட்டார், இலகுவாக தூங்கக்கூடியவர் விழித்துக் கொள்வார். இந்த அடிப்படையில் தான் நபிகளாருடைய சலாத்தின் வடிவம் அமைந்திருக்கும். ரசூலுல்லாஹ் சலாம் சொன்ன நேரத்திலே இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வருகைக்கு முன்னால் இந்த மிக்தாத் என்ற இந்த நபித்தோழர் அவருக்கு கடும் பசி ஏற்பட்டது. உடனே அவர் எழுந்து அந்த இரவு நேரத்தில் தனக்குரிய பங்கை நபிகளார் வருவதற்கு முன்னாலே நாங்கள் அறிந்து கொள்வோம் என்று சொல்லி அவர் சென்று தன்னுடைய பங்கை அறிந்து கொள்கிறார். பிறகு பார்க்கிறார், அவருடைய பசி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. அவர் நினைக்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருக்கு யாராவது கொடுப்பார்கள் தானே, எனவே நபிகளாரின் பங்கையும் சேர்த்து நான் குடித்து விடலாம் என்று சொல்லிவிட்டு மிக்தாத் இப்னு அஸ்வத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பங்கையும் சேர்த்து குடிக்கிறார்கள். குடித்து விட்டு வந்து தூங்குகிறார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் வந்து சலாம் சொல்கிறார்கள். இவங்களோட மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பயம் ஏற்படுகிறது. ரசூலுல்லாஹ் அந்த பாலை பார்த்து விட்டு சில நேரம் நமக்கு எதிராக பிரார்த்தனை செய்து விடுவார்களோ என்ற அச்சத்தால் உறைந்து போய் அவர் படுத்துக் கொண்டிருக்கிறார். நபிகளார் வந்து அந்த பால் உள்ள இடத்துக்கு சென்று அந்த பாத்திரத்தை பார்க்கிறார்கள், அது காலியாக இருக்கிறது. உடனே அல்லாஹ்வுடைய தூதர் 2 கரங்களை மேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். அல்லாஹும்ம அத்இம் மன் அதமனி வஸ்கி மன் சகானி, யா அல்லாஹ் எனக்கு உணவு தரக்கூடியவருக்கு யா அல்லாஹ் நீ உணவளி, எனக்கு யார் குடிக்க தருகிறார்களோ அவர்களுக்கும் யா அல்லாஹ் நீ குடிக்க வழங்கு என்று அந்த துஆவை செய்கிறார்கள். இந்த துஆவை செஞ்ச உடனே இந்த நபித்தோழருக்கு நபிகளாரின் இந்த துஆவின் பரக்கத் எனக்கு கிடைக்க வேண்டுமே, நான் தான் ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்காமல் குடித்து விட்டேனே என்று மிகப்பெரிய கவலை அவருக்கு உருவாகிறது. உடனே கத்தி எடுத்துக்கொண்டோ எந்த ஆடுகளில் இருந்து நபிகளார் பால் கறந்தார்களோ அந்த ஆட்டில் ஒன்றை அறுத்து அதை நபிகளாருக்கு சமைத்து உணவாக கொடுக்க வேண்டும், நபிகளார் கேட்ட அந்த பிரார்த்தனைக்கு நான் தகுதியாளனாக வர வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் கத்தி எடுத்துக்கொண்டு அந்த ஆடுகளை நோக்கி விரைகிறார். சுப்ஹானல்லாஹ், 4 ஆடுகள் இருந்தன. அந்த ஆடுகளை பார்க்கிறார்,
அந்த 4 ஆடுகளினுடைய மடிகளும் அந்த பாலினால் நிரம்பி அது இருக்கின்ற காட்சியை பார்த்து அதிசயிக்கிறார். இது எப்படி சாத்தியம்? அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஆடுகளிலிருந்து பாலை கறந்து அந்த மடிகள் ஒன்றும் இல்லாமல் இருந்ததே, திடீரென்று மடி கனத்து விட்டது. இது அல்லாஹ் ஏற்படுத்திய பரக்கத். உடனே அந்த பாலை கறந்து கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கொடுத்து, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்கள் குடிங்கள் என்று சொல்கிறார். உடனே ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, நீங்க குடிச்சிட்டீங்களான்னு கேட்கிறாங்க. இவர் அது பதில் சொல்லல. முதல் அல்லாஹ்வுடைய தூதர் நீங்க குடிங்க என்று சொல்றார். ரசூலுல்லாஹ் குடித்து அவர்கள் வயிறு நிரம்பியதற்கு பின்னால் இம்ரான் இப்னு அந்த மிக்தாத் இப்னு அஸ்வத் என்ற அந்த ரலியல்லாஹு அன்ஹு என்ற அந்த நபி தோழர் பள்ளிவாசலிலே விழுந்து விழுந்து சிரிக்கிறார். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கவனம், உங்களுடைய ஆடை உங்களை விட்டும் விலக பார்க்கிறது, கவனமாக இருந்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நடந்த சம்பவத்தை அவர் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படித்தான் பசி கடை வந்தது, உங்களுடைய பங்கையும் சேர்த்து நான் அறிந்து விட்டேன். ஆனால் உங்களுடைய துவா சில நேரம் எனக்கு எதிராக வந்து விடுமோ என்ற அச்சத்தில் இருந்தேன். நீங்கள் கேட்ட அந்த துவாவுக்கு நானும் தகுதியாள ஒருவனாக மாற வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இப்படி நடந்து கொண்டேன் என்று அந்த நபித்தோழர் சொல்லுகிறார்கள். என்றால் கண்ணியமான சகோதரர்களே, நபிகளாரின் ஒரு பிரார்த்தனை தனக்கு கிடைப்பதிலே இருந்து நான் விதிவிலக்காகிவிடக் கூடாது, அந்த பிரார்த்தனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக அவர் செய்த அந்த செயற்பாடுகள் எவ்வளவு வரவேற்கத்தக்க அம்சம் என்பதை இதன் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடிகிறது. எனவேதான் சஹாபாக்குடைய உணர்வுகள் எல்லாம் ஒரு நன்மை செய்வதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தால் அதை தனக்கு சாதகமாக 100% பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதைத்தான் அந்த செய்தியின் ஊடாக எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே அபு அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர் இருந்தார். இவர் ஒரு தடவை கடுமையாக அழுது கொண்டிருந்தார். சஹாபாக்கள் அவரை விசாரிக்க சென்றார்கள். சென்ற நேரத்திலே அவர் கடுமையாக தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கிறார். அந்த நேரத்திலே ஏன் நீங்கள் அழுகின்றீர்கள் என்று கேட்டபோது அந்த நபித்தோழர் சொல்லுகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செய்தி சொன்னார்கள். என்ன செய்தி என்றால், அல்லாஹ் நாளை மறுமையில் இந்த ஒட்டுமொத்த மனித குலத்தையும் தன்னுடைய வலது கரத்தில் ஒரு அள்ளு அள்ளுவான், இடது கரத்தில் ஒரு அள்ளு அள்ளுவான். ஒட்டுமொத்த மனித குலமும் அந்த இறைவனுடைய அந்த 2 கரங்களுக்குள்ளும் ஆகிவிடும். இப்போது நான் அள்ளுப்படுகின்ற கரம் அல்லாஹ்வுடைய வலக்கரமாக அல்லது அடுத்த கரமாக எதிலே நான் இருக்கப் போகிறேன் என்று எனக்கு அச்சமாக இருக்கிறது, அதனால் நான் அழுது கொண்டிருக்கிறேன் என்று அந்த சஹாபி தன்னுடைய கவலையை வெளிப்படுத்துகிறார். சஹாபாக்குடைய உணர்வை பாருங்கள். வஹீனுடைய காலத்தில் வாழ்ந்தவர்கள், நபிகளாரின் பாசறையில் பாடத்தை படித்துக் கொண்டிருக்க கூடியவர்கள், நபிகளாரின் வழிகாட்டலிலே தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் தங்களுடைய இறுதி முடிவு எப்படி அமைய போகிறது என்பதில் அதிகமான கவனத்தை செலுத்தி இருக்கிறார்கள். அல்லாஹ் நாளை மறுமேல் என்னை எந்த அடிப்படையில் நடத்த இருக்கிறான் என்பது போன்ற அந்த சிந்தனைகள் அவர்களுடைய கண்களில் இருந்து கண்ணீரை வரவழைத்தன என்றால் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்ல அனைத்து சந்தர்ப்பங்களையும் தங்களுக்காகவே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதிலே அவர்கள் முதிர்ச்சி நிலையை அடைந்திருந்தாலும் ஒரு அச்ச நிலை அவர்களுடைய வாழ்க்கையிலே இருந்தது என்பதை நாங்கள் காண முடிகிறது. இதே போன்றுதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதனுடைய நாவினூடாக சொர்க்கவாதி என்று அடையாளப்படுத்தப்பட்டவர்கள். அவங்க ஒரு கட்டத்திலே ஒரு செய்தி சொல்கிறார்கள், கில்லத்து ஸாத் வ புஅது ஸஃபர் வ வஹ்ஷத்து தரீக், பாதை கடினமானது, பயணம் நெடு தூரமானது, ஆனால் அந்த பயணத்துக்கு நான் உருவாக்கிய கட்டுச்சாதனங்கள் நன்மைகள் மிகவும் குறைவாக இருக்கிறது என்று சொர்க்கத்துக்காகவே தன் வாழ்வை அர்ப்பணிக்கின்ற சஹாபாக்கள் தாங்கள் செய்த அமல்கள் குறித்து அது குறைவாக இருக்கிறது, நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அங்கீகாரங்களை இந்த அமல்கள் பெற்றுக்கொள்ளுமா என்ற கவலையை வெளிப்படுத்துகின்ற நிலையில் அன்றைய கால சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, இந்த ரமலானுடைய காலம் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பமாகும். எனவே அமல்களால் இந்த நாட்களை அலங்கரிக்க வேண்டும், பாவ மன்னிப்பால் நமது நேரங்களை நாங்கள் நிரப்பிக்கொள்ள வேண்டும்,
இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட அடியானாக அல்லாஹ் கபூல் செய்கின்ற அந்த நேரம் வரைக்கும் நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு வழிபடுகின்ற அல்லாஹ்வினுடைய தூதருடைய சுன்னாக்களையும் வாழ்க்கை வழிமுறைகளையும் தேடி தேடி அறிந்து கற்று பின்பற்றுகின்ற அந்த நிலையை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். ரமலான் எதிர்பார்க்கின்ற முக்கியமான அம்சங்களில் இதுவும் மிக பிரதானமான ஒன்று என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, நாம் செய்கின்ற அமல்கள் மிக ஆர்வத்தோடு ஏனைய இதர காலங்களை விட இன்றைய காலங்களில் மிக ஆர்வத்தோடும் ஆசையோடும் நன்மையை சேர்க்க வேண்டும் என்ற வேட்கையோடும் அமல்களில் நாம் அதிகம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இந்த அமல் செய்கின்ற ஒவ்வொரு கட்டங்களிலும் நமது அமல்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைய வேண்டும் என்பதிலும் நாம் மிகவும் கவனத்தோடு இருந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மறுமை நாளையில் நரகம் நுழையக்கூடியவர்களில் தொழக்கூடியவர்கள் இருப்பார்கள், நோன்பு நோற்றவர்கள் நரகம் நுழைவார்கள், ஹஜ்ஜி செய்தவர்கள், அதே போன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே நன்மை செய்தவர்கள், இவர்களெல்லாம் நரகம் நுழைகின்ற சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. ஏன் இந்த சந்தர்ப்பம் என்றால் அவர்கள் வாழ்க்கையில் ஏனைய விஷயங்களில் பாவமான காரியங்களில் ஈடுபட்டிருப்பார்கள். அதனால் அவர்கள் அந்த நரகம் நுழையக்கூடிய நிலைகள் இருக்கின்றன. தொழுகை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மனிதனை மானக்கேடான காரியங்களை விட்டும் தவறான பிழையான நடைமுறைகளை விட்டும் அவனை தடுக்க வேண்டும். அதுதான் தொழுகையினுடைய பிரதானமான சேவை என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். ஒருவர் தொழுகிறார் ஆனால் பொய் சொல்லுகிறார், ஒருவர் தொழுகிறார் கொடுக்கல் வாங்கல்களிலே மோசடி செய்கிறார், ஒருவர் தொழுகிறார் ஹலால் ஹராமிலே எந்த பேணுதலும் இல்லை என்றால் இந்த தொழுகை அந்த மனிதனிலே என்ன விடயத்தை எதிர்பார்த்ததோ அந்த விடயம் இங்கே உருவாக்கப்படவில்லை. எனவே தொழக்கூடியவன் பாவம் செய்கிறான். எனவே இந்த பாவத்துக்காக வேண்டி அந்த தொழுகையாளி நரகில் நுழையக்கூடிய மிக ஆபத்தான கட்டம் மறுமையில் ஏற்படும் என்பதுதான் அந்த வசனத்தினுடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. நோன்பு நோற்றவர்கள், நோன்பை பற்றி இஸ்லாம் என்ன சொல்கிறது? மல்லம் யத கௌல ஸூரி வல் அமல பிஹி ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதஅ தஆமஹு வ ஷராபா. ஒரு நோன்போடு இருந்து கொண்டு தீமையான வார்த்தை பேசுவதை அவன் தவிர்ந்து கொள்ளவில்லை, தீமையான நடவடிக்கையில் ஈடுபடுவதை விட்டும் அவன் தன்னை விலக்கிக் கொள்ளவில்லை. இப்படிப்பட்ட ஒருவன் பசியோடும் தாகத்தோடும் இருப்பதில் அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை, அவர் நோன்பை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இதனால் தான் எத்தனையோ நோன்பாளிகள் நோன்பு நோற்றுக்கொண்டு அந்த நன்மைகளை அந்த நோன்பு காலத்திலே இழந்து வங்குரோத்திலே அடைகின்ற கட்டத்தை அவர்கள் தங்களாலேயே உருவாக்கி கொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் தலை மீதே மண்ணள்ளி வாரி போட்டதற்கு அது சமனாகி விடுகிறது. எனவே இந்த ரமலான் எதிர்பார்க்கின்ற இந்த காரியத்தை சரியாக நிறைவேற்றாத நோன்பாளிகள் மறுமையில் அவர்கள் எங்கே நுழைய வேண்டி வரும்? நரகத்தில் நுழைய வேண்டி வரும். இதே போன்றுதான் ஹஜ் தொடர்பாக அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? மன் ஹஜ்ஜ வலம் யர்ஃபுத் வலம் யஃப்சுக் ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு. யார் ஒருவர் ஹஜ் செய்கிறாரோ அந்த ஹஜ்ஜிலே அவர் வீணான பாவமான காரியங்கள் செய்யாமல் அந்த ஹஜ்ஜை நபிகளாரின் சுன்னாவை 100% பேணியவராக அந்த ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றினால் அவருக்குரிய சன்மானம் வெகுமதிகளும் என்ன தெரியுமா? ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, அன்று தன்னுடைய தாயினுடைய கருவறையில் இருந்து பிறந்த பிள்ளை எப்படி எந்த விதமான குற்றமும் இல்லாமல் பிறக்கிறதோ இதே போன்றுதான் ஒரு ஹாஜியும் இந்த நிலையை அடைகிறார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஆனால் ஹஜ்ஜுடைய காலங்களில் பல லட்சம் ரூபாய்களை செலவு செய்து ஹஜ்ஜுக்கு சென்று அங்கே சென்று ஹஜ்ஜை முடித்த கையோடு அல்ல ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பங்களில் நமது சொந்த பந்தங்களோடோ அல்லது நண்பர்களோடு பேசிக் கொண்டிருக்கின்ற போது ஊரில் உள்ளவர்களை பற்றி அல்லது ஏதாவது பயனற்ற விஷயங்களை கதைத்து கொண்டிருப்பதன் மூலமாக ஹஜ்ஜினுடைய பலனை அவர் இழக்கிறார். அவருக்கு முழுமையாக ஹஜ்ஜினூடாக கிடைக்கவிருக்கின்ற நன்மைகளை அவர் இழந்து கொண்டிருக்கிறார். எனவே இந்த பாவத்தினூடாக இந்த ஹஜ் நரகம் நுழைய வேண்டிய கட்டம் ஏற்படும். எனவேதான் நாம் செய்கின்ற அமல்கள் அது
ஒரு அல்லாஹ்விடத்திலே ஒரு முழுமையான கபூலியத்தையும் அங்கீகாரத்தையும் பெற வேண்டும் என்றிருந்தால் அந்த விடயத்தில் நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள். வல்லதீன யுத்தூன மா ஆதவ் வ குலூபுஹும் வஜிலா. சில மக்கள் இருக்கிறார்கள், அல்லாஹ் கொடுத்த பொருளாதார வளங்களிலே இருந்து ஏழை எளியவர்களுக்கு அவர்கள் அள்ளி வழங்குவார்கள். ஆனால் அந்த கட்டத்திலே அவங்களுடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே குறிப்பிடுகிறான். இந்த வசனம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு சிக்கலை உருவாக்குகிறது. அல்லாஹ் கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து மனம் வந்து கொடுக்கிறார்கள், அதன் மூலமாக நன்மை கிடைக்கும், இது மகிழ்ச்சி அடைய வேண்டிய கட்டம் இல்லையா? ஆனால் அந்த மக்களுக்கு உள்ளத்திலே அச்சமும் பயமும் ஏற்படுகின்றது என்றால் அவர்கள் யார்? ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அவங்க விபச்சாரம் பண்ணினவர்களா, சாராயம் அருந்தியவர்களா, களவு செய்தவர்களா? அதனால் தான் இந்த நன்மை செய்கின்ற கட்டத்தில் இந்த பாவங்கள் தங்களுக்கு ஏதாவது மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி விடுமோ என்று அஞ்சித்தான் அவருடைய உள்ளம் நடுநடுங்கிக் கொண்டிருக்கிறதா என்று கேட்ட நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவளை பார்த்து ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லா யா பிந்த சித்தீக், சித்திக்குடைய மகளே, நீங்கள் நினைப்பது போன்று அல்ல, மாறாக அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவர்கள் செய்த அந்த நன்மைகளை அல்லாஹ் அங்கீகரித்து விடுவானோ என்ற ஒரு அச்சம் அவர்களை ஆட்கொள்ளும், அதனால் தான் அந்த பயம் அவர்களுக்கு ஏற்படும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை அங்கே குறிப்பிடுகிறார்கள். எனவேதான் நாம் செய்கின்ற அமல்கள் அல்லாஹ்விடத்திலே பெருமானம் நிறைந்த அமல்களாக மாற வேண்டும் என்றிருந்தால் அந்த அமல் அல்லாஹ்விடத்திலே கபூலியத்தை அடைய வேண்டும். அந்த கபூலியத்தை அடைவதற்கு இஸ்லாம் என்னென்ன பொறிமுறைகளை நமக்கு மார்க்கமாக சொல்லி இருக்கிறதோ அந்த விடயங்களில் நாங்கள் மிகவும் நேர்த்தியாகவும் கனகச்சிதமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதுதான் எங்கள் மீதுள்ள மிக பெரும் பொறுப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. இதே போன்றுதான் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த ரமலான் எங்களிலே ஏற்படுத்த முனைகின்ற இது போன்ற நல்ல மாற்றங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அது பின்பற்றப்பட வேண்டும். நாம் இந்த ரமலானை நமக்கு சாதகமான ஒரு பயனுள்ள ஒன்றாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு என்றால் சஹாபாக்களுடைய வாழ்க்கையில அவுஃப் பின் மாலிக் என்ற ஒரு நபி தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, நபிகளார் ஒரு ஜனாசா வருகிறது. அந்த ஜனாசாவை ரசூலுல்லாஹ் தொழுவிக்கிறார்கள். ஜனாசா தொழுகையில் ஓத வேண்டிய அந்த பிரார்த்தனையை, நீண்ட பிரார்த்தனை, அல்லாஹும்ம ஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹு வஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலா வவஸ்ஸி முத்கலஹு வக்ஸில்ஹு பில் மாஇ வஸல்ஜி வல் பரதி என்று தொடர்கின்ற அந்த துஆவை ரசூலுல்லாஹ் ஓதுகிறார்கள். இந்த நபி தொடர் அவற்றை மனப்பாடம் செய்து கொள்கிறார். அவர் அந்த ஹதீஸை முடிக்கின்ற போது சொல்லுகிறார், ஹத்தா தமன்னைது அன் அகூன அன தாலிகல் மய்யித். இந்த அல்லாஹ்வுடைய தூதருடைய இந்த துஆவை கேட்ட நேரத்தில் அங்கே ஜனாசாவாக யாரை ரசூலுல்லாஹ் வைத்து தொழுவிக்கிறார்களோ அந்த ஜனாசாவாக நான் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் நபிகளாரின் அந்த பிரார்த்தனை எனக்கு கிடைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த நபித்தோழர் தன்னுடைய ஆசையும் ஆர்வத்தையும் அந்த இடத்தில் வெளிப்படுத்துகிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, யாரும் மரணிப்பதை லேசாக விரும்ப மாட்டார்கள். ஆனால் நபிகளாரின் பிரார்த்தனையுடைய பவர், அது ரசூலுல்லாஹ் பிரார்த்தனை செய்தால் அது 100% அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அந்த பிரார்த்தனை தனக்கு கிடைக்க வேண்டும். அந்த பிரார்த்தனை நான் இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது என்ற ஒரு ஆதங்கத்தை அந்த நபித்தோழர் வெளிப்படுத்துகின்றார் என்றால் நன்மைகளை அடைந்து கொள்வதில் சஹாபாக்கள் எவ்வளவு முனைப்போடு செயல்பட்டு இருக்கிறார்கள் என்பதை இது போன்ற வரலாற்று தகவல்கள் நமக்கு அழகிய முன்மாதிரியாக இருக்கின்றன. எனவே நமது வாழ்க்கையில் இந்த ரமலான் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஈமானிய குளிர்ச்சியில் நாம் எப்பொழுதும் இன்புற வேண்டும். ஈமானிலே உயர்ந்த தரத்தை நாம் அடைய வேண்டும். அதுதான் இந்த ரமலான் எங்களிடத்தில் இருந்து எதிர்பார்க்கின்ற முக்கிய அம்சங்களாகும். அந்த நிலையை அடைகின்ற நல்ல மக்களாக அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் கபூல் செய்வானாக.
وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனித ரமலானுடைய இந்த மாதத்தில் நாங்கள் வாழ்க்கையில் நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் கவனம் செலுத்த வேண்டிய 2 முக்கியமான செய்திகளை இந்த ஹுத்துபாவினுடைய முதல் பகுதியில் நாம் நினைவூட்டி இருந்தோம். 2வது பகுதியாக 3வது அம்சம், இந்த ரமலானுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையில் ஒரு இறுக்கமான முடிச்சு இருக்கிறது. உலகம் அழிகின்ற வரைக்கும் அந்த முடிச்சியை யாரும் அவிழ்த்து விட முடியாது. உலக மக்களுடைய தலையெழுத்தை மாற்றி அமைத்த வேதம் இந்த அல் குர்ஆன். இந்த அல் குர்ஆனோடு நமக்கு இருக்கின்ற உறவை நாம் எப்படி பேணிக்கொள்ள வேண்டும்? ரமலானுக்கு நாம் செய்த மிக பெரும் சேவை அதுவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் இந்த குர்ஆனை இறக்குவதற்கு இறைவனால் தேர்வு செய்யப்பட்ட நாள் ரமலானுடைய லைலத்துல் கத்ர் என்ற இரவாகும். எனவே குர்ஆனையும் ரமலானுடைய நோன்பையும் பிரித்து பார்க்க முடியாத ஒரு கட்டம் இருக்கிறது. பொதுவாக இந்த குர்ஆன் மனிதனுடைய மறுமை வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒன்றாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், மறுமை நாளையில் இந்த மனிதனுக்கு அவன் ஓதிய குர்ஆனிய வசனங்கள் அந்த மஹ்ஷர் என்ற அந்த மிக பெரும் வெளியில் அவருக்கு நிழல் கொடுப்பதற்காக மேகமாக உருமாற்றம் பெற்று வரும் என்று சொன்னார்கள். நாம் ஓதிய குர்ஆனிய வசனங்கள் நமக்கு பாதுகாப்பாக, நமக்கு அந்த சூரியனுடைய சுட்டரிக்கின்ற அந்த தன்மையை இல்லாமலாக்குவதற்காக அல்லாஹ் இது போன்ற கண்ணியங்களை அந்த குர்ஆனோடு தொடர்பான மக்களுக்கு வழங்குகிறான். மறுமையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். யௌம யஃபிருல் மர்உ மின் அஹி வ உம்மிஹி வ அபி வ ஸாஹிபதிஹி வ பனி லிகுல்லி இம்ரிஇன் மின்ஹும் யௌமஇதின் ஷஅனுன் யுக்னி. நமது இரத்த உறவுகள், சொந்த பந்தங்கள் எங்களை விட்டும் விரண்டோடுகின்ற நாள் அது. உலகமே எங்களை விட்டும் காலியாகின்ற கட்டம் அது. இந்த கட்டத்திலே இந்த குர்ஆன் நமக்கு பரிந்துரை செய்வதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் வந்து பேசும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லேசான ஒரு விஷயம் அல்ல அது. குர்ஆன் நாம் ஓதுகின்ற வார்த்தைகள், ஓதுகின்ற அந்த மொழிச்செல்கள், இவைகளெல்லாம் அல்லாஹ் ஒரு வடிவமாக அமைத்து அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் இந்த குர்ஆன் நமக்காக பரிந்துரை செய்கின்ற ஒரு சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துவான். இது குர்ஆனுடைய விரலுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற உச்சகட்ட நன்மையும் மதிப்பும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை ஒரு கனவு காணுகிறார்கள். அந்த கனவிலே ஒரு மனிதர் தலை உடைக்கப்படக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. ஒரு மனிதனுடைய கையிலே ஒரு மிக பெரும் பாறாங்கல் இருக்கிறது. ஒரு மனிதன் மக்க மல்லாந்து படுத்துக் கொண்டிருக்கிறார். அவனுடைய தலையை ஓங்கி அடிக்கிறார். அடித்த அடியில் அவனுடைய தலை சுக்குநூறாக வெடித்து சிதறுகிறது. மீண்டும் அந்த தலை பழைய நிலைமைக்கு மாறுகிறது. மீண்டும் எறியப்படுகிறார். மீண்டும் தலை உடைந்து சிதைந்து போகிறது. இந்த தண்டனை தொடர்ச்சியாகவே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு இது யார் இந்த தண்டனைக்கு உரியவர் என்ற விளக்கத்தை அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பினார்கள். தன்னை அழைத்து வந்த வானவரை நோக்கி கேட்டார்கள், யார் இவர், என்ன குற்றம் செய்தவர்? அவருக்கு சொல்லப்பட்ட, ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்ட பதில் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹு யஅഖுதுல் குர்ஆன ஃபயர்ஃபிதுஹு. இவர் யார் தெரியுமா? குர்ஆனை எடுத்தவர், ஆனால் அந்த குர்ஆனுடைய போதனைகளை தன் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தவர். அதே போன்று ஐவேளை தொழுகையை ஜமாஅத்தோடு தொழாமல் தூங்கியவர் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த 2 பதில்களும் சொல்லப்பட்டன. இது புகாரியில் பதிவு செய்யப்பட்ட செய்தியாகும். இங்கே சிந்திச்சு பாருங்கள், ஒரு மனிதன் குர்ஆனை நாம் யாரும் ஒரு குர்ஆனிய வசனம் ஓதுகின்ற போது அது பிழை என்று சொல்வது இல்லை.
அல்லாஹ் தொலை சொல்லுகிறான். இது குர்ஆனிலே சொல்லப்படாத வசனம் என்று நாம் யாரும் சொல்வது இல்லை. நீ விபச்சாரம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ் தடுக்கிறான். அந்த வசனத்தை வைத்து இது குர்ஆனிலே சொல்லப்பட்ட வசனம் இல்லை என்று யாரும் மறுதலிப்பது இல்லை. ஆனால் குர்ஆனை எடுக்கிறார், இது குர்ஆன் தான், எல்லோரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் இந்த குர்ஆனுடைய போதனைகள் தன் வாழ்க்கையில் நிலைநாட்டப்படவில்லை என்றிருந்தால் அவர்கள் இது போன்ற மிக கொடூரமான தண்டனைகளுக்கு இலக்காக வேண்டி வரும். சில அறிஞர்கள் அதை விளக்கப்படுத்திக் கொள்ள, குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம், மனித வாழ்க்கைக்கு மிகப்பெரிய வசந்தம், மனிதனுடைய நன்மைக்காகவே இறைவனால் அருளப்பட்ட வேதம். அந்த வேதத்தினுடைய விஷயங்களை எல்லாம் தன்னுடைய சிந்தனையினால் உணர்ந்து அறிந்து அதற்கு ஏற்ற வகையில் தன் வாழ்வை வடிவமைக்க முன்வராத மனிதன், எனவேதான் அவனுக்கான தண்டனை அவனுக்கு தலையில் அடிக்கப்படக்கூடிய வடிவத்தில் தான் நிகழுகிறது. அவன் அதை சிந்திக்கவில்லை, அதனால் அந்த சிந்திக்காத இடத்தில் தான் அவனுக்குரிய தண்டனை இலக்காக்கப்படுகிறது என்று சில அறிஞர்கள் அவற்றை சொல்கிறார்கள். எனவேதான் கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் நமது வாழ்க்கையில் அல்லாஹ் தந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை ரமலானோடு நாங்கள் முடித்து விடாமல் எல்லா காலங்களில் நமது வாழ்க்கையில் தொடர வேண்டிய அற்புதமான ஒரு சக்தி இந்த குர்ஆன் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இந்த குர்ஆன் மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, அற்புதம் நிறைந்தது என்பதற்கு இந்தியாவிலே வீரமந்திரி என்ற ஒரு எழுத்தாளர், அவர் இஸ்லாமிய சட்டங்கள் என்ற ஒரு புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்திலே நரிமன் என்ற ஒரு இந்தியாவினுடைய உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவரை பற்றி அவர் எழுதுகின்ற போது பேசுகிறார். அவர் இந்தியாவினுடைய 70% வழக்குகளுக்கு அவர்தான் தீர்ப்பு கொடுத்திருக்கிறார். அந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டால் அது அப்பீல் போட முடியாத அளவுக்கு அந்த தீர்ப்பு இருக்கும். அப்ப அவருடைய ஜூனியர் அந்த ஜட்ஜஸ்மார் அவரை சந்திச்சு கேட்கிறாங்க, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமானது? 70% தீர்ப்புகள் எல்லாம் தீர்ப்பு கொடுத்தால் தீர்ப்பாகவே முடிந்துவிடும், அதுக்கு அங்கே அடுத்த பிரச்சனை இல்லை, இது உங்களால் எப்படி சாத்தியமானது என்று கேட்ட நேரத்தில் அவர் சொன்ன பதில் மெய் சிலுக்க வைத்தது. நான் அந்த தீர்ப்பை கூறுவதற்கு முன்னால் அன்று இரவில் அல் குர்ஆனை விரிப்பேன், குர்ஆனிய சட்டங்கள் தொடர்பான வசனங்களை வாசிப்பேன், வாசித்து விட்டு வந்துதான் அந்த தீர்ப்பை நான் சொல்லுவேன். அதுதான் நான் இந்த தீர்ப்பிலே என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கின்ற ஒரு விதி இதுவாக இருந்தது என்று சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். மாற்று மத சகோதரர் அவருடைய ஜட்ஜ்மெண்டில் ஒரு தீர்க்கதரிசனமான நிலை உருவாகிக்கிறது என்றால் அது குர்ஆனுடைய அற்புதத்தின் விளைவு என்பது மாத்திரம்தான் நிதர்சன உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் கண்ணியமான சகோதரர்களே, நமக்கெல்லாம் தெரியும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய ஹிலாபத்தின் 3வது நபர். அவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது மிகவும் சிறப்பு நிறைந்தது. அவர்கள் மிக கொடூரமாக கொல்லப்படுகிறார்கள். அல் குர்ஆனை நாம் இப்போது நமது கரங்களிலே தவழுகின்ற இந்த குர்ஆனை நூலுருவுபடுத்துகின்ற சேவையில் ஈடுபட்டவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். அவங்க அவனுடைய ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அரசியல் புலவின் மூலமாக இஸ்லாத்தின் விரோதிகளான யூதர்களும் முனாஃபிக்கீங்களும் ஒரு குழுவை திரட்டி அவர்கள் நூடாக இந்த ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும், அல்ல இஸ்லாத்தில் ஒரு பிளவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களை கொல்வதற்கு திட்டமிடுகிறார்கள். அவனுடைய வீடை முற்றுகையிடுகிறார்கள். இதுக்கு ஜனாதிபதி அவர்கள் முற்றுகையிட்டு நிறைய நாட்கள் கழிகிறது. அந்த நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தண்ணீர் குடிப்பதற்கு கூட தடுக்கப்பட்டார்கள். ஆனால் அவங்களுடைய சிறப்பு என்ன தெரியுமா? மதீனாவிலே பீரோ ரூமா என்ற ஒரு கிணறு இருந்தது. யூதர்களுக்கு சொந்தமாக இருந்த கிணறை பல காசு கொடுத்தவர்கள் வாங்கி முஸ்லிம்களுக்காக வேண்டி வக்ஃபு செய்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நபி தோழருக்கு அந்த மக்கள் என்ன செய்யவில்லை? தண்ணீர் கொடுப்பதற்கு கூட சந்தர்ப்பம் கொடுக்கவில்லை. அந்த கட்டத்தில் அவர்களுடைய வீட்டை உடைத்து உள்ளுக்குள் நுழைந்து அவர்களை கொல்ல முற்பட்ட நேரத்தில் அவர்கள் என்ன கட்டத்தில் இருந்தார்கள் தெரியுமா? அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள், நோம்போடு இருந்தார்கள். துல் ஹஜ் மாதத்தில் அது நடக்கிறது. நோம்போடு சுன்னத்தான நோம்போடு இருக்கிறார்கள். அதே போன்று அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். தன்னை இந்த எதிரிகள் தன்னுடைய வீட்டை சூழ்ந்து விட்டார்கள், தனக்கு மரணம் வரப்போகின்றது என்பதை
100% அறிந்து கொண்டிருந்தாலும் கூட குர்ஆனை உள்ளத்தில் சுமந்த மக்களுக்கு எந்த விதமான ஸ்ட்ரெஸ்ஸும் கிடையாது, எந்த விதமான பதட்ட நிலையும் கிடையாது. குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக அவர்கள் என்னை எதற்காக நீங்கள் கொல்ல வேண்டும், நான் யாரையும் கொலை செய்தேனா, அல்லது இஸ்லாத்துக்கு முன்னாலும் இஸ்லாத்துக்கு பின்னாலும் நான் விபச்சாரத்தில் ஈடுபடவில்லையே, என்னை கொல்வதற்கு என்று ஒருவர் கொல்வதற்கான காரணிகள் எதுவும் இல்லாமல் என்னை கொல்லப் போகின்றீர்களா என்று அந்த மக்களிடத்தில் கேட்ட நேரத்தில் கூட அந்த வார்த்தைகளுக்கு அவர்கள் இடம் கொடுக்காமல் அவருடைய கழுத்திலே கத்தியை வைத்து விடுகிறார்கள், வெட்டப்படுகிறார்கள். அப்போது அவருடைய உடம்பில் இருந்து வழிந்த இரத்தம் அவர்கள் ஓதிய குர்ஆனிய வசனத்திலே விழுகிறது. அது என்ன வசனம் தெரியுமா? ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹு வஹுவஸ் ஸமீஉல் அலீம். அல்லாஹ் இந்த மக்களுடைய தீங்கில் இருந்து உங்களை பாதுகாக்க அல்லாஹ் போதுமானவன் என்ற அந்த வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய உயிர் பிரிகின்றது என்றால், அவர் உயிர் பிரிந்த கட்டம் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்த கட்டம் என்றால், குர்ஆன் மனித வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அம்சம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இறுதியாக இஸ்லாமிய வரலாற்றிலே மிக முக்கியமாக அல்லாஹ்வுடைய தீனை நிலைநாட்டுகின்ற பணியிலே சேவகம் செய்த இஸ்லாமிய அறிஞர்களில் இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிகவும் முக்கியமானவர்கள். இஸ்லாத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணித்ததன் விளைவாக அவர்கள் திருமணம் முடிப்பதற்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. காரணம், திருமணம் முடிக்க டைம் இல்லை. அப்படி அந்த அளவுக்கு தன்னுடைய மார்க்கத்துக்காகவே தன் வாழ்க்கையை தியாகம் செய்தார்கள். அவர்கள் கடைசி கட்டத்திலே அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள், மார்க்கத்துக்காக வேண்டி, ஒரு கொள்கைக்காக வேண்டி. அந்த சிறையில 2 வருடங்களும் 3.5 மாதங்களும் இருந்தார்கள். அந்த கட்டத்தில் அவர்கள் 80 தடவைகள் அல் குர்ஆனை ஓதி முடித்திருந்தார்கள். கடைசியாக 81வது தடவை அல் குர்ஆனை அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வசனத்தில் அவர்கள் ஓதி முடிக்கிறார்கள், அவருடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது. அது என்ன வசனம் தெரியுமா? இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வனஹர் ஃபீ சிதுகி மலிக்கின் முக்ததிர். அதாவது அந்த வசனத்திலே ஃபீ மக்அதி சிதுகின் இந்த மலிக்கின் முக்ததிர், நிச்சயமாக பயபக்தி நிறைந்த அந்த மக்கள் சுவன சோலையிலும் அதிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ஆறுகளிலும் இருப்பார்கள், உண்மையான இருக்கைகள் உண்மையான இடங்களிலே இருப்பார்கள். இந்த மலீக்கின் முக்ததிர், அரசாட்சி மிக்க மிக பெரும் சக்தி வாய்ந்த அந்த மன்னனான அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் அவர்கள் இருப்பார்கள் என்ற குர்ஆனிய வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் மலக்கல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய உயிரை கைப்பற்றுகின்றார்கள் என்றால், கண்ணியமானவர்களே, குர்ஆனிய மக்கள் எந்த அடிப்படையில் தன்னுடைய வாழ்க்கையை கடைசி நிமிடங்களில் கூட குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய நிமிடங்கள் முடிந்திருக்கின்றது என்றால், குர்ஆன் நமது வாழ்க்கையில் எவ்வளவு மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் என்பதை அன்புக்குரியவர்களே நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் அதற்கு மிகவும் ஒரு அடிப்படையான காலமாக இருக்கிறது. இந்த காலத்தை குர்ஆனுக்கென்று நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லி இந்த குத்துபாவை நிறைவு செய்கின்றேன். குறிப்பாக நமது ஊரை பொறுத்தவரைக்கும் ஊரு ஒன்று சேர்ந்து ஒரு நன்மைக்காக வேண்டி ஒரு முடிவெடுக்கின்ற நேரத்தில் அந்த முடிவுக்கு கட்டுப்பட்டு வாழுகின்ற மனநிலையை நாங்கள் எங்களுக்குள் உருவாக்கி கொள்ள வேண்டும். குறிப்பாக இஸ்லாம் அனுமதித்த இஸ்லாமிய சட்ட அடிப்படையில் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் ஒரு ஊரினுடைய முடிவுக்கு நாம் அனைவரும் பங்காளிகளாக மாற வேண்டும். இன்று இந்த நாட்டை மிக பெரும் வேதனைக்குள் தள்ளிவிட்டிருக்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் போதைப் பொருளாகும். ஒரு ஊரிலே போதை என்ற இந்த விடயம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்றால், ஒரு ஊர் சமுதாயம் சேர்ந்து அனைவரும், முதியவர்கள், இளைஞர்கள், பெண்கள் என்ற அனைத்து தரப்பினர்களும் ஒன்று சேர்ந்து இந்த போதைக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும், அதற்கு அனைவரும் பங்காற்ற வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுத்துவிட்டால், நாம் அனைவரும் அதுக்கு கட்டுப்பட்டு அந்த முடிவை அடையக்கூடிய வகையில் எங்களுடைய செயற்பாடுகளை நாங்கள் சிறப்பான அடிப்படையில் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும். இதை ஒரு குழுத்தான் செய்ய வேண்டும், இது பள்ளி நிர்வாகம் தான் செய்ய வேண்டும், அல்லது உலமாக்கள் தான் செய்ய வேண்டும், நமக்கு அதில் எந்த தேவையும் இல்லை என்று யாரும் ஒதுங்கிவிட முடியாது. ஒரு ஊரினுடைய தேவை தொடர்பாக
பொது விடயங்கள் இது தொடர்பாக அழைப்புகள் விடுக்கப்படுகின்ற கட்டத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரே கையாக இணைந்து இந்த மிக பெரும் கொடுமையை இந்த ஊரை விட்டும் இந்த சமுதாயத்தை விட்டும் அவற்றை விலக்க வேண்டும், ஒதுக்க வேண்டும். அப்படி இதிலே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னிலையில் அவர்கள் காட்டி கொடுக்கப்பட்டு இந்த ஊரை ஒரு இஸ்லாம் ஒரு விழுமியங்கள் நிறைந்த ஊராக, அல்லாவின் ஆசீர்வாதங்கள் அடையப்பெறுகின்ற ஊராக இந்த ஊரை மாற்ற வேண்டிய தார்மீக கடமையும் பொறுப்பும் ஒவ்வொரு ஊர் மக்களுக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போன்றுதான் இன்றைய கால சூழ்நிலையில் இளைஞர்கள் ஒரு விதமான மனநோயினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். மனநோய் என்பதுதான் அதற்கு சரியான வார்த்தை பிரயோகமாகும். இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், பாதை ஒழுங்கு என்பது இன்றைக்கு அது எழுத்திலே எழுதப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது தவிர நமது நடத்தைகளே இல்லாத ஒரு விஷயமாகவே மாறிவிட்டன. இளைஞர்கள் தலை கவசங்கள் அணியாமல் மெயின் ரோடுகளில் குறிப்பாக 2 பேர் 3 பேர் இணைந்து மிக வேகமாக அந்த மோட்டார் சைக்கிளை முறுக்கி ஓடுகிறார்கள். இந்த ஓட்டம் என்பது உன்னை நீ மரணிக்க செய்வதற்கு, தற்கொலை செய்வதற்கு சமனான ஒரு விஷயமாகும். அல்லாஹ் தந்த மிக பெரும் அருள் உன்னுடைய வாழ்க்கை, உன்னுடைய வயது, அல்லாஹ் தந்த மிக பெரும் அருள் இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை இறைவன் எடுப்பதற்கு முன்னால் நீயாக துணிந்து எடுத்து விடாதே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தற்கொலை குறித்து கடுமையாக எச்சரிக்கை செய்கிறார்கள். ஒருவன் விஷம் அறிந்து தற்கொலை செய்து கொண்டால் மறுமையில் நரகத்திலும் அவன் அல்லாஹ் விஷத்தை கொடுத்துத்தான் அவனை தண்டிப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். ஒருவர் தன்னுடைய உயிரை ஒரு கத்தியை கொண்டு ஒரு ஆயுதத்தால் தாக்கி தன் உயிரை போக்கிக் கொண்டால் அவருக்கு நரகத்தில் ஆயுதத்தை கொடுத்துத்தான் அந்த உயிர் பிரிகின்ற அல்லது அவரை கடுமையாக தண்டிக்கின்ற கட்டம் இருக்கிறது. ஒருவர் தூக்கிலிட்டு தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டால் நரகத்திலும் தூக்கு கயிறு தொங்கிக் கொண்டிருக்கும். இது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன பொதுவான செய்தியாகும். இந்த அடிப்படையில் நாம் நமது மோட்டார் வாகனங்களை கட்டுப்பாடுகளை இழந்து மிக அதிவேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோமே, இது ஒரு விதமான உளவியல் நோய்தான். அந்த நோயால் பாதிக்கப்பட்ட இளைஞர்கள் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னோடு மாத்திரம் அந்த மரணம் முடிவது இல்லை, ஒரு குடும்பஸ்தனை மரணிக்க வைக்கிறது. ஒரு மிகப்பெரிய எதுவும் அறியாத ஒரு அப்பாவியை உன்னுடைய வாகனம் மரணிக்க வைக்கிறது. எனவே நாளை மறுமையில் உன்னை நீ தற்கொலையாளியாக அல்லாஹ்வின் நீதிமன்றத்தில் நிறுத்துவதற்கு முன்னால் ஒருவனை கொலை செய்த அந்த மிக பெரும் குற்றங்களிலும் நீ அல்லாஹ்வுக்கு முன்னிலையில் ஒரு கொலையாளி என்ற பட்டியலில் உன் நாமம் அங்கே செதுக்கப்படும். எனவே அன்புக்குரிய இளைஞர்களே, நமது ஊர் எடுத்திருக்கின்ற முடிவுக்கு நாம் எப்பொழுதும் கட்டுப்பட்டாகவே வேண்டும். எனவே இளைஞர்கள் குறிப்பாக இந்த மோட்டார் வாகனங்களை பயன்படுத்துதல், அதே போன்று பொதுவாக எல்லா வாகனங்களையும் மிகவும் அவதானமாக அந்த வாகனங்களை செலுத்த வேண்டும். எங்களின் ஊடாக ஒரு உயிர் பிரிந்துவிடக் கூடாது. அநியாயமான முறையில் மிக கொடூரமான அடிப்படையில் ஒரு உயிர் இந்த அடிப்படையில் பிரிந்து விட்டால் அதைவிட ஒரு மிக பெரிய குற்றம் வேறு எதுவும் இருக்க முடியாது. இந்த உலக வரலாற்றிலே கொலை செய்தவர் யார்? முதலாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய முதல் மகன் காபில் ஹாபில். ஒருவரை கொலை செய்து விடுகிறார். இதனால் ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு செய்தி என்ன தெரியுமா? உலகத்தில் யாரெல்லாம் யாரை கொலை செய்கிறாரோ அது மறுமை நாள் வரைக்கும் உள்ள அந்த கடைசி நிமிடம் வரைக்கும் அந்த கொலை நடந்தாலும் அந்த கொலையினுடைய ஒரு பகுதி இந்த கொலையை ஆரம்பித்தவருக்கு போய் சென்று கொண்டே இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே நாம் பிழையான அடிப்படையில் ஒரு நடைமுறை உருவாக்கினால் அந்த நடைமுறையை இன்னொருவர் பார்த்து அந்த பிழையை செய்கின்ற போது அந்த பிழையை உருவாக்கியவருக்கு அந்த அவரை பின்பற்றி செய்யக்கூடிய அனைவருடைய பிழைகளும் போய் சேர்ந்து கொள்கிறது. நாளை மறுமையில் மிக பெரும் மலையாக பாவங்கள் செய்த மனிதனாக அவன் எழுப்பப்படுவான் என்பது யதார்த்தமான உண்மை என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே ஒரு ஈமானிய நிலையில் வாழக்கூடிய இளைஞனை பொறுத்தவரைக்கும் எப்பொழுதும் ஒரு முதிர்ச்சி தன்மையோடு மிகவும் ஒரு இஸ்லாமிய நிழலில் வாழுகின்ற ஒரு அந்த ஆன்மீக சிந்தனையோடு வாழுகின்ற நிலைகளை எங்களுக்கு நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கு நம் அனைவருக்கும் அருள் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.